RCB vs KKR பாசிபிள் பிளேயிங் 11 ஆஃப் போத் த டீம்ஸ். ஜேக்கப் பெத்தல் வந்து பார்த்தீங்கன்னா டெபியூ பண்ணுவார் ஆர்சிபிக்கு. கேகேஆரில் வந்து சர்ப்ரைஸ் பேக்கேஜ் பிளேயர்ஸ் யாராவது இருக்காங்களாம். முதல்ல மலர் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா பொய்யா, அது எப்போ வந்து நிற்கும், மேட்ச் டைமிங் நடுவில் வருமானு சொல்லி நிறைய கேள்விகளோடு தான் வந்திருப்பீங்க. பாசிபிள் 11s அண்ட் ட்ரீம் 11 பிக்ஸ் எந்த டீம் வின் பண்ண போகுது பர்சன்டேஜோட பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்சிபியோட பிளேயிங் லெவன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்சிபியோட ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிளேயிங் லெவன் ஃபார் த ஃபஸ்ட்டு மேட்ச் இந்த ஸ்டார்டிங்கில் இருக்குன்னு சொல்லி நான் சின்னதாக ப்ரெடிக்ட் பண்ணுறேன். உங்களோட பிளேயிங் லெவனை நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஆர்சிபியோட சப்போர்ட்டை லைக் செக்ஷனில் காட்டுங்க. ஓகே, கம்மிங் பேக் டு த கண்டென்ட். ஓகே, ஆர்சிபியோட ஓப்பனிங் ஸ்லாட் வந்து என்னென்னா, சின்ன குழந்தை கேட்டால் கூட, ஐபிஎல் தெரிஞ்ச சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லுவோம். பில் சால்ட் அண்ட் விராட் கோலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு இந்த சீசன் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ண போகிறாங்க அன்டவுட்லி தெரியுது. அன்லெஸ் ஆர் மோர் பார்த்தீங்கன்னா அதாவது இன்ஜூரி ஆனால் தான் ஏதாவது சான்சஸ் இருக்குது. மற்றக்கு ஹோப்ஃபுல்லி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா பில் சால்ட் அண்ட் விராட் கோலி தான் ஆடுவாங்க. நம்பர் 1 டவுன் வந்து பார்த்தீங்கன்னா த கேப்டன் ரஜத் பட்டிதார் என்ன பொறுத்த வரைக்கும் ஆடணும். ஓகே, ஏன்னா அவர் வந்து நம்பர் 3ல் வந்து ஆடுறது ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கும். கொஞ்சம் இன்னிங்ஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அடிக்கக்கூடிய இதுவும் கிடைக்கும். பவர் பிளேக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. ஓப்பனிங் நல்லா ஆடினாங்கன்னா ஐ திங்க் கரெக்டாக நம்பர் 3ல் செட்டில் ஆவார். நம்பர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பிளேயர் சொல்லும்போது டெஃபினட்டாக உங்களுக்குலாம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். என்ன ப்ரோ இவர் நம்பர் 4ல் சொல்கிறீங்க அப்படின்னு. எஸ், நான் ஒரு ரீசனோட தான் சொல்கிறேன். ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் இது பண்ணுவாங்களான்னு தெரியல, நானும் அந்த தான் பண்ணுவேன். நான் வந்து நம்பர் 4ல் வந்து யார் ஆட வைப்பேன்னா குருணால் பாண்டியா ஆட வைப்பேன். எதனால அப்படின்னா இன்னிங்ஸை லைட்டாக கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காகவும், கொஞ்சம் சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ் ரொட்டேட் பண்ணுறதுக்காகவும், தேவைப்படும்போது பவுண்டரிஸ் அடிக்கிறதுக்காகவும் அவர்னால 6 ஹிட்டிங்கும் பண்ண முடியும். பட் சிங்கிள்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் வந்து டெஃபினட்டாக தேவைப்படும் மிடில் ஓவர்ஸில். ஆர்சிபிக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இல்லாமல் இருக்குது. ஒன்று அடித்தா 6-4 விக்கெட்டு இப்படி தான் வந்து கடந்த சீசனாக போய் கப்பெல்லாம் போயிருக்கு. இந்த தடவை குருணால் பாண்டியா அந்த ரோலில் விட்டாங்க அப்படின்னா ஐ திங்க் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று அட்வான்டேஜ் என்னன்னா, அவர் வந்து லெஃப்ட் ஹேண்டர். ஆர்சிபி டீமில் தேவ்தத் படிக்கலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரே லெஃப்ட் ஹேண்டர். ஐ திங்க் ஜேக்கப் பெத்தல் இனிஷியல் மேட்சஸ் ஆடுறா கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். எப்படி டெஃபினட்டாக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஒரு டெபியூ பண்ணுவாரான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பண்ண சான்ஸும் கம்மி தான் நினைக்கிறேன். ஓகே, நம்பர் 5ல் வந்து யார் ஆடணும் அப்படின்னா லயம் லிவிங்ஸ்டன். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நம்பர் 5ல் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக இருப்பார். இவரோட ஃபார்ம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுவாங்க. இல்லைன்னா மேபி ரூதர்ஃபுட் அந்த மாதிரி பிளேயருக்கு போக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஹோப்ஃபுல்லி நல்லா ஆடுவார்னு நினைப்போம். நம்பர் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 6ல் ஆடக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார். டெஃபினட்டாக இன்னிங்ஸை மேபி இயர்லி விக்கெட்ஸ் விழுந்துட்டா நம்பர் 5ல் கூட வந்து ஆட சான்சஸ் இருக்குது. இவரும் நல்லா ஹிட்டிங் பண்ணுவார், நல்லா கட்டை ஓட்டாக ஆடக்கூடிய ஒரு 2 ஸ்கில்லு வச்சுருக்கனால நம்பர் 6க்கு கரெக்டான ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக வந்து பார்த்தீங்கன்னா அமையவார் ஜிதேஷ் சர்மா. நம்பர் 7ல் வந்து ஆர்சிபி யாரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா த டேஞ்சர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய டிம் டேவிட். ஆஸ்திரேலியா சேர்ந்த டிம் டேவிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நம்பர் 7ல் இனிஷியல் ஆஃப் த சீசன்ஸில் விளாடுவார். மேபி ஃபார்ம் ஓவராக இருந்துச்சுன்னா மேபி ஜேக்கப் பெத்தல் இல்லைன்னா ரூதர்ஃபோர்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து உள்ளே வர சான்சஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஆட போகிறாரு. அப்புறம் நம்பர் 8ல் வந்து யார் ஆட போகிறாங்க அப்படின்னா த ஆர்சிபிஸ் லக்கி சாம். யார் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆர்சிபி ஃபாலோ பண்ணியிருந்தீங்க, போன சீசன் ஐபிஎல் ஃபாலோ பண்ணியிருந்தேன், உங்களுக்கே தெரியும். த ஸ்வப்னில் சிங். இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 8ல் ஆடக்கூடிய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் பேட்டிங்கு நல்லா ஆடுவார், நல்ல பவுலிங் நல்லா ஃபீல்ட்ரிங் பண்ணிவார். ஏன்னா டோனியோட கேட்சக்கூடியவர் தான் பிடிச்சாரு, மறக்க வேணாம். ஐ திங்க் வந்து அவ்வளோ ப்ரெஷரான சுச்சுவேஷனை பிடிச்சதுனால சொல்கிறேன். ஐ திங்க் நம்பர் 8ல் கரெக்டான ஒரு பிளேயராக இருப்பார் ஆர்சிபிக்கு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில். நம்பர் 9ல் வந்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் குமார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி நான் சொல்ல வேண்டியது இருக்காது. நம்பர் 10ல் டெஃபினட்டாக எஸ் தயால். நம்பர் 11ல் ஜாஸ் ஹேசல்வுட். இம்பேக்ட் பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா சுச்சுவேஷனை பொறுத்து தேவ்தத் படிக்கல் இயர்லியாக விக்கெட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா வந்து இவர் இறக்குவாங்க. சுயா சர்மா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னு ஓரியன்டான பிச்சாக இருந்தால் அவரை எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இப்போ வந்து செகண்ட் பவுலிங் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ராஷித் தலார் இல்லைன்னா சுயா சர்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் டீம் பிளேயிங் லெவனில். இதுதான் என்னோட ஒரு ஆர்சிபியோட பிளேயிங் 11. ஓகே, அப்படின்னு நம்ம கேகேஆரோட 11க்கு பக்கம் போவோம். கேகேஆரோட 11 வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் டெஃபினட்டாக குவிண்டன் டிகாக் ஆர் ரஹமத்துல்லாஹி குர்பாஸ் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு குவிண்டன் டிகாக் தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆடுவார். பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், ஐபிஎல்லே நல்லா பண்ணியிருக்கிறதுனால மேபி குவிண்டன் டிகாக் பக்கம் சான்சஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட பேர் பண்ணி ஆடுவார் ஓப்பனிங்கில். போன சீசன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா ஹிட் பண்ணி ஆடினார் பில் சால்ட்டு கூட. பட் இந்த தடவை பில் சால்ட் ஆர்சிபி டீம் ஆப்போசிட்டில் மேட்ச் விளாட போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கல என்ன நடக்குதுன்னு. ஓகே, நம்பர் 1 டவுனில் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் வருவார்.
23 கோடிக்கு மேலே எடுக்கப்பட்ட பிளேயர் என்ன பண்ண காத்திருக்காருன்னு தெரியல. அவர் தான் நம்பர் 3 ஆடுவார். நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா அஜிம்கே ரஹானே. போன தடவை ஸ்ரேயஸ் ஐயர் கேகேஆருக்கு ஆடின பொசிஷன். இந்த தடவை என்ன பண்ண காத்திருக்காருன்னு தெரியல. நியூ கேப்டன் ஆஃப் த கேகேஆர் டிஃபெண்டிங் சாம்பியன் டீமுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. போன சீசன் சிஎஸ்கேல சரியாக அமையல அவருக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த சீசன் லக்கியஸ்ட் கேப்டன் வேறு போகிற பக்கம்லாம் கப்படிச்சிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். போன தடவை நிறையா பேட்டிங் கிடைக்காத பிளேயர் விட்டு இந்த தடவை நம்பர் 5 வர போகிறாரு. ரிங்கு சிங் ஓப்பனிங்லேயே மிடில் ஆர்டர்ஸ்லேயே வேலையை பார்த்ததுனால எனக்கு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கே கிடைக்கல. கிடைச்ச வாய்ப்பு நல்லா யூஸ் பண்ணார். ரிங்கு சிங் தான் இந்த எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மேட்ச்சில் நம்பர் 5 ஆடுறது ஒரு கரெக்டான பொசிஷனாக இருக்கும். ஏன்னா கரெக்டான பிளேயர் வந்து கரெக்டான பொசிஷனில் ஆடினா தான் நல்லா இருக்கும். அவர் நிறையா பால்ஸ் ஃபேஸ் பண்ணணும். கரெக்டான இடம் நம்பர் 5 தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்பர் 6 ஆந்திரே ரசல் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 6 ஆடுவார். ஃபாஸ்ட் பாலர் ஆல்ரவுண்டர், நல்ல பிளேயரு. அது எக்ஸ்பெஷலி ஆர்சிபின்னு வந்துட்டாலே தரமாக பண்ணக்கூடிய ஒரு பவுலிங்கில் நல்லா பண்ணுவார், பேட்டிங்லேயும் நல்லா ஆடுவார். நம்பர் 6 கரெக்டான ஒரு பிளேயராக இருப்பார். நல்லா வந்து பவுலர்ஸை சாத்துறக்கு. நம்பர் 7 ரமன்தீப் சிங் ரீட்டைன் பண்ணப்பட்ட பிளேயர், டெஃபினட்டாக 11 இருப்பார். நம்பர் 7 ரமன்தீப் சிங் போன தடவை நல்லா ஆடினார். ஹோப்ஃபுல்லி இந்த நல்லா ஆடுவார் நினைப்போம். நம்பர் 8 பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நார்கே ஆடுவார். ஃபுல்லி ஃபிட்டாக இருந்தால் எனக்கு டவுட்டாக இருக்குது அவர் ஃபிட்டாக இருக்கார் அப்படின்னு. ஃபுல்லி ஃபிட்டாக இருந்தால் டெஃபினட்டாக ஆண்ட்ரிக் நார்கே ஆடுவார். நம்பர் 9 ஹர்ஷித் ராணா. நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. அப்புறம் நம்பர் 11 வந்து யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் ஆர்ஜே பாலாஜி கலாச்ச வைபவ் அரோரா தான் ஆட போகிறார் நம்பர் 11. அவரும் நல்லா பண்ணார், ப்ராமிசிங்காக இருந்தார். லாஸ்ட் சீசன் கேகேஆர் கப் வின் பண்ணுறதுக்கு அவரும் முக்கியமான ஒரு அசண்டாக இருந்தார். ஓகே, இம்பாக்ட் பிளேயர் யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருமே வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர், கேகேஆருக்கு போன சீசன் நல்லா பண்ணார், ரகுவன்சி. அப்போது அவருக்கு வந்து பிளேயிங் 11 இடம் கிடைக்காது, ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் விளாண்டுருந்தாருன்னா நம்பர் 1 டவுன் இல்லைனா 2 டவுன் விளாடணும். ஆல்ரெடி பிளேயர்ஸ் இருக்காங்க. இல்லையா விக்கெட்ஸ் விழுந்துருச்சு, இல்லை ஃபினிஷிங் ரோலில் தேவைன்னா ரகுவன்சி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸாக செகண்ட் இன்னிங்ஸ் எப்போயா இருந்தாலும் நான் வந்து ரகுவன்சி எதிர்பார்க்குறேன் இம்பாக்ட் பிளேயர் ரோலில். உங்களோட பிளேயிங் 11 கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் 2 டீமுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரீம் 11 டீம் போகிறவங்களுக்குலாம் சின்ன ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி யாரை கேப்டனாக போடலாம், யார் வைஸ் கேப்டனாக போடலாம் அப்படின்னா மேபி என்னோட சின்ன இதை தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட மூளை யூஸ் பண்ணி என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் சொல்கிறேன் அவ்வளோதான். என்னோட பிக் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு ஆந்திரே ரசல். என்ன ப்ரோ ஆந்திரே ரசலை சொல்கிறேன் அப்படின்னா அவர் வழக்கமாக ஆர்சிபி வந்தாலே நல்லா பண்ணுவான், எஸ்பெஷலி பவுலிங். அதனால் மேபி பவுலிங்கில் விக்கெட்ஸ் எடுத்தால் உங்களுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதனால் அவனை கேப்டனாக போடுங்க. அப்புறம் ஸ்டேடியம் வேறு சின்னது, ஆர்சிபி ஒரு புது பவுலிங் அட்டாக்கு மேபி செட்டில் ஆகலாம் வச்சு புழக்க கூட சான்ஸ் இருக்குது. ஆந்திரே ரசல் மேபி கேப்டனாக போடுங்க. ஜஸ்ட் என்னோட டிசிஷன், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வைஸ் கேப்டனில் யாரை போடலாம் அப்படின்னா 2-3 ஆப்ஷன் இருக்குது. மேபி புது கேப்டன் ரஜத் பட்டிதாரை போட்டு பாருங்கள். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி, சுனில் நிறைய ஒன்று ஹிட் பண்ணி அடிப்பார், இல்லைன்னா அவுட் ஆயிடுவார். மோரார்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி கேப்டன்ஷிப் பொறுப்பெடுத்து நல்லா ஆடுவார்னு நினைக்கிறேன். அந்த பொறுப்புனால வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் கொஞ்சம் அடிக்க சான்சஸ் இருக்குது. அதனால் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வைஸ் கேப்டனாக போட்டு பாருங்கள். ஓகே, ஃபைனல் செக்மெண்ட் இந்த எபிசோடில் யார் வின் பண்ண போகிறா, வின்னிங் பர்சன்டேஜ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 50-50 தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா எனக்கு யார் வின் பண்ண போகிறானே தெரியல. ஏன்னா மேட்ச் எந்த டீம் ஆடினதில்லை. மேபி ஆர்சிபிக்கு ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்குதுன்னு வேணால் சொல்லுவேன். எதுனாலன்னு ரீசனும் சொல்லிடுறேன். ஏன்னா ஆர்சிபியில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் கிரிக்கெட் ஆடிருக்காங்க. எஸ்பெஷலி விராட் கோலி, பில் சால்ட்டு, லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தல் கூட ரீசெண்டாக ஆடிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முக்கியமான ஆர்சிபி பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸ் ஆடிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா டீம்ஸும் பெருசாக மேட்சஸ் ஆடினதில்லை. ஒரு சில பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபார்மில் இருக்காங்கன்னு கேட்டால் கிடையாது. பட் கிரிக்கெட்ஸ் ஆடி இருக்காங்க. அந்த ஒரு மேட்ச் ப்ராக்டிஸ் வந்து இருக்குது அந்த பிளேயர்ஸ்க்கெலாம். அப்படியே டேரெக்டாக கேகேஆர் சைடு பார்த்தோம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷித் ராணா தவிர வேறு எந்த பேரும் எனக்கு கண்ணிலே தெரில. ஏன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்சஸ் ஆடி பல வருஷம் ஆன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங். மிஞ்சி போயிருந்தால் டொமஸ்டிக் மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அதுலேயும் ஒரு சில பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுனில் நரைன், அப்புறம் குர்பாஸ், குவிண்டன் டிகாக் இவங்கெல்லாம் T20 ஆடி பயங்கரமான ஒரு கேப் ஆகிருக்கு. அதனால் எடுத்துல மேட்ச்லேயே ஃபார்முக்கு வருவாங்கன்னு கேட்டால் தெரில. அதனால் ஆர்சிபிக்கு நாளைக்கு ஸ்லைட்லேயே ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் சொல்கிறேன். யார் வின் பண்ண போகிறான் எனக்கு தெரியலை. இதையெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கு மேலே மேட்ச் நடக்கணும். இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா March 21 டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:10 ஆச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் கொல்கட்டா நைட் ரைடர்ஸோட ஸ்டேடியம் ஈடன் கார்டன்ஸில் பயங்கரமாக மழை கொட்டி தீர்த்துட்ருக்கு. ஹோப்ஃபுல்லி ரெயின் கோ அவேன்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணி விடுங்க.
ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நாளைக்கு மழை வரப்போதா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. மேபி ஓப்பனிங் மேட்ச் கொஞ்சம் மழை வராமல் சிக்கல் எதுவும் இல்லாமல் நல்லா நடந்தால் நல்லா இருக்கும். பார்ப்போம் ஹோப்ஃபுல்லி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். பாய்.